ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம தமிழில் பொது தமிழில் அழகு 7ல் இருக்கிற இலக்கியம் மற்றும் தமிழ் அறிஞர்கள் தொண்டுகள் அந்த டாப்பிக்கில் இருக்கிற தமிழ் பணி தொடர்பான செய்திகள் அதிலிருந்து உவேஸ் அவர்களை பற்றின குறிப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். தமிழ் ஜிஎஸ் எல்லாமே சேர்த்து. சரிங்களா? தமிழ் அண்ட் ஜிஎஸ் எல்லாத்தையுமே சேர்த்து 499 காம்போவில் வந்து வித் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா நோட்ஸுமே நியூ சிலபஸ் வைஸ் ஒன்லைனர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸு பாக்ஸ் கொஷின்ஸு எல்லாமே சேர்த்து 499 ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி வந்து விடாமுயற்சின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் பேட்ச் வந்து இது வந்து செகண்ட் பேட்ச். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி ஒரு பேட்ச் போயிட்டுருக்கு. செகண்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நாங்கள் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிவிட்டு வெறும் 699 ஆஃபரில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ லாஸ்ட் சான்ஸு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கூட இந்த 4 மந்த்ஸில் வந்து நம்ம ஈஸியாக வந்து தமிழ் ஜிஎஸ் எல்லாமே ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், உவே சாமிநாத ஐயர் அவரை பற்றின நூல் குறிப்புகள் பார்த்தலாம். அவர் எந்த ஊரில் பிறந்தார், அவரோட டேட் ஆஃப் பர்த் என்ன, அது ஃபுல்லாக பார்த்துடலாம். இவரோட முழு பெயர் என்ன அப்படின்னா உத்தமதானபுரம் வெங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். அதுதான் உவேசான்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? உவேசானா யார் என்ன அப்படின்னா அவரோட ஊர் பெயர் அப்பாவோட பெயர் சேர்ந்து அவர் சொல்லுவாங்க. சரிங்களா? உத்தமநாதபுரம் வெங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா வேங்கட ரத்தினம். இவருடைய இயற்பெயர் வந்து வேங்கட ரத்தினம். இவர் பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவாரூர் மாவட்டம் உத்தமதானபுரம். அடுத்தது இவருடைய தந்தை பெயர் வந்து பார்த்திங்கன்னா வேங்கட சுப்பு. உவேஸ் அவர்கள் வந்து வாழ்ந்த காலங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 19/2/1855 28/4/1942 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. இவர் வந்து கல்வி பயின்ற ஆசிரியர். யார்கிட்ட வந்து கல்வி பயின்றாரு உவேஸ் அவர்கள் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள்கிட்ட தான் வந்து உவேஸ் அவர்கள் வந்து கல்வி பயின்றாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இவருடைய ஆசிரியர் தான் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஓகே, நம்ம இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் குரூப் 1 ஆர் குரூப் 2 குரூப் 4 எல்லா டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட உவேஸ் அவர்கள் பற்றின கொஷின்ஸை பார்த்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், உவேஸ் அவர்களுக்கு இவருடைய ஆசிரியர் இவருக்கு வைத்த பெயர் என்ன? உவேசாவிற்கு இவருடைய ஆசிரியர் இவருக்கு வைத்த பெயர் என்ன? ஆன்சர் வந்து பாருங்கள், சாமிநாதன். உவேசா நினைவு இல்லம் எங்கு அமைந்துள்ளது? உவேசா அவர்களுடைய நினைவு இல்லம் வந்து எங்கே அமைந்துள்ளதுன்னா உத்தமதானபுரத்தில். அடுத்து வந்து பாருங்கள், 3வது கேள்வி, உவேசா நூல் நிலையம் சென்னையில் உள்ள பெசன்ட் நகரில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? உவேசா அவர்களுக்கு வந்து ஒரு லைப்ரரி இருக்குது சென்னையில் பெசன்ட் நகரில். எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 1942. 4வது கேள்வி, உவேசா அவர்களின் தமிழ் பணிகளை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார் யார்? உவேசா அவர்களின் தமிழ் பணிகளை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் வந்து ஜியுபோ சூலியன் வின்சோன் அவர்கள். அடுத்து வந்து பாருங்கள், 5வது கேள்வி, உவேஸ் அவர்கள் வாழ்க்கை வரலாறு எந்த பெயரில் நூலாக வெளிவந்தது? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, ப்ரீவியஸில் அதிகமாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? உவேஸ் அவர்களின் வாழ்க்கை வரலாறு எந்த பெயரில் நூலாக வெளிவந்ததுன்னா என் சரிதம் அப்படிங்கிற ஒரு புக்கில் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி கொடுத்துருந்தாங்க. 6வது கேள்வி, உவேசா தன் வாழ்க்கை வரலாற்றை எந்த இதழின் தொடராக எழுதினார்? சரியா? அதாவது வந்து அவர் வந்து ஒரு புக்கு கொடுத்தாரு, புக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. சரிங்களா? ஸோ அவர் வந்து ஒரு புக்கு ஒன்று எழுதினார், அது பேர் வந்து என் சரிதம். அதே வந்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு பத்திரிகையில் வந்து ஒரு தொடராக வந்து எழுதிட்டு இருந்தார். அந்த பத்திரிகையின் பெயர் வந்து ஆனந்த விகடன். அடுத்தது 7வது கேள்வி, நடுவண் அரசு உவேசா அவர்களுக்கு எப்போது அஞ்சல் தலையை வெளியிட்டது? 2006. 8வது கேள்வி வந்து பாருங்கள், ஆற்றில் இட்ட ஏடுகளை உவேசா எடுத்த இடம்? ரொம்ப ரொம்ப முக்கியம், ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில். அடுத்து வந்து பாருங்கள், 9வது கேள்வி, ஓலைச்சுவடிகளை ஆற்றில் விடும் பழக்கம் எங்கு காணப்பட்டதாக உவேசா கூறினார்? ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில். 10வது கேள்வி, தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உவே சாமிநாத ஐயர். தமிழ் தாத்தா யாரு? உவே சாமிநாத ஐயர் அவர்கள். 11வது கேள்வி, குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியில் எத்தனை வகையான பூக்கள் இருந்தனர்?
எத்தனை? 99 பூக்கள். அடுத்து வந்து பாருங்கள், ஓலைச்சுவடிகளை தேடி வந்த பெரியவர் உவே சாமிநாத ஐயர். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், 13வது கேள்வி, உவே சாமிநாதருக்கு குறிஞ்சிப்பாட்டில் 99 வகையான பூக்கள் எத்தனை பூக்களின் பெயர்கள் கிடைக்கவில்லை? அதாவது வந்து 99 பூக்கள் இருந்ததாக சொன்னாங்க. அதில் எத்தனை பூக்களோட பெயர் வந்து கிடைக்கல அப்படின்னா 3 பூக்களோட பெயர்கள் வந்து கிடைக்கல. 14வது கேள்வி, உவே சாமிநாதருக்கு தமிழ் பணிக்கு உதவியவர்கள் யார் அப்படின்னா தியாகராஜ செட்டியார் அவர்கள். 15வது கேள்வி, கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியிலும் சென்னை மாநில கல்லூரியிலும் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் உவே சாமிநாத ஐயர் அவர்கள். 16வது கேள்வி, உவே சாமிநாதருக்கு சங்க இலக்கியங்களை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா ராமசாமி முதலியார். இவருக்கு வந்து சங்க இலக்கியங்களை வந்து அறிமுகப்படுத்தியவர் வந்து ராமசாமி முதலியார் அவர்கள். 17வது கேள்வி, உவேசாவை தமிழ் தாத்தா என்று அழைத்தவர் யார்? உவேசா அவர்களை வந்து தமிழ் தாத்தான்னு சொல்கிறோம்ல, யார் வந்து முதல்ல அவர் அப்படி அழைச்சாங்கன்னா கல்கி அவர்கள் தான். 18வது கேள்வி, உவேசா முதலில் பதிப்பித்த காப்பியம் சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி இருக்கலாம் ஐம்பெருங்காப்பியங்களில். ஸோ அந்த நூலத்தை வந்து முதல்ல பதிப்பிச்சார். 19வது கேள்வி, உவேசா முதலில் பதிப்பித்த நூல் வந்து எது அப்படின்னா வேணுலிங்க விழாச்சிறப்பு. அதாவது வந்து பதிப்பித்த நூல் வந்து வேணுலிங்க விழாச்சிறப்பு. பதிப்பித்த காப்பியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சீவக சிந்தாமணி. அடுத்து வந்து பாருங்கள், 20வது கேள்வி, யார் காப்பார் என்று தமிழனை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் உவேசா அவர்கள். யார் காப்பார் என்று தமிழ் அன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் உவேசா அவர்கள். பிள்ளைகளுக்கு மணல்தான் ஸ்லேடு, பனையோடு தான் புத்தகம், எழுத்தாணியே பேனா என்று கூறியவர் உவேசா அவர்கள். அதாவது வந்து மணல் வந்து ஸ்லேடாகவும் பனையோடுது வந்து பார்த்திங்கன்னா அதில் புத்தகமாக வச்சு அந்த எழுத்தாணி, ஆணினா என்ன, அந்த எழுத்தாணி தெரியல, அதை வந்து பேனாவாக வச்சு எழுதினாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான மேற்கோள். சொன்னவர் யார் அப்படின்னா உவேசா அவர்கள். உயிர் மீட்சி என்னும் தலைப்பில் துவக்கப்பட்ட இலக்கிய கட்டுரையை எழுதியவர் உவேசா அவர்கள். 23வது கேள்வி, பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர் யார் அப்படின்னா உவேசா அவர்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த முக்கியமாக இந்த மேற்கோள்கள் வந்து அதிகமாக ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. 24வது கேள்வி, 1932 சென்னை பல்கலைக்கழகத்தினால் டாக்டர் பட்டம் பெற்றவர் உவேசா அவர்கள். எந்த வருஷம்? 1932 சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து டாக்டர் பட்டம் பெற்றார். 1894ஆம் ஆண்டு புறநானூறு நூலை வந்து பதிப்பித்தவர் வந்து உவேசா அவர்கள் தான். 26 வந்து பாருங்கள், தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றனர் என்று ஆனந்தரங்கர் அவர்களோட நாட்குறிப்பில் கூறியவர் யார் அப்படின்னா உவேசா அவர்கள். அடுத்தது பாருங்கள், உவேசா அவர்களின் சிறப்புகள். அவருக்கு என்னென்ன பட்டங்கள் வந்து கொடுத்தாங்க, எந்த மூலயமா கொடுத்தாங்க, எந்த நிறுவனம் மூலயமா கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க உவேசா அவர்களை. அதே மாதிரி அவருக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா பதிப்புத்துறையின் வேந்தன் என்று அழைக்கப்பட்டார். 1906ஆம் ஆண்டு சென்னை அரசாங்கம் மகோபாத்யாயா என்ற பட்டத்தை வழங்கியது. 1906ஆம் ஆண்டு சென்னை அரசாங்கம் வந்து மகோபாத்யாயா என்ற பட்டத்தை வழங்கியது. 1917ஆம் ஆண்டு பாரதா தரு மகா மண்டலத்தார் திராவிட வித்யா பூஷணம் என்ற பட்டத்தை வழங்கியது. 1925ஆம் ஆண்டு சங்கராச்சாரியர் தட்சிணாத்திய கலாநிதி என்னும் பட்டம் வழங்கியது. எந்தெந்த வருஷம் இவருக்கு என்னென்ன பட்டங்கள் வந்து எந்தெந்த நிறுவனங்கள்லேருந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுருக்கணும். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஆங்கிலேயர் காலத்தில் அளிக்கப்பட்ட முதலும் கடைசியுமான டாக்டர் பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது. அடுத்து வந்து பாருங்கள், உவேசா அவர்கள் எழுதிய நூல்கள் ரொம்ப முக்கியம். இந்த கவிஞர்கள் பற்றினது வந்து நம்ம தனித்தனி வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். அதில் ஒவ்வொரு கவிஞர்கள் பற்றின நூல்கள், அவங்களுடைய சிறப்புகள், மேற்கோள்கள் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுருக்கணும். உங்களுக்கு பொறுத்துகளை நூல்கள் கொடுத்து கூட ஆசிரியர்கள் கேட்கலாம். உவேசா அவர்கள் நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லுரை கோவை, தியாகராஜ செட்டியார் சரித்திரம், நினைவு மஞ்சரி, என் சரிதம், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரிதம். ஸோ இதில் அதிகமாக கேட்குறது வந்து என் சரிதம் தான்.
அடுத்து வந்து பாருங்கள் உவேசா அவர்கள் பற்றியது கொடுத்துருக்காங்க, பணியாற்றியது எங்கெங்க அப்படின்னு. கும்பகோணம் கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். சென்னை மாநில கல்லூரி தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். சிதம்பரம் மீனாட்சி தமிழ் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றினார். ஸோ அவர் எங்கெங்கே வந்து ஆசிரியராக பணியாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம், பொறுத்துகளை அதிகமாக கேட்டிருக்காங்க. கீழ் திசை சுவடிகள் நூலகம் சென்னை, அரசு ஆவண காப்பகம் சென்னை, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை, சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர். சரிங்களா, அந்த ஓலைச்சுவடிகளை வந்து எங்கெங்கே பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படின்னா கீழ் திசை சுவடிகள் நூலகம் சென்னை, அரசு ஆவண காப்பகம் சென்னை, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை, சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர். சரிங்களா, ஸோ இதெல்லாம் பொறுத்துகளை கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து உவேசா அவர்களை பற்றின முக்கியமான குறிப்புகள் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ டெய்லி வந்து அடுத்தடுத்த தலைவர்களை பற்றி நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக சிலபஸ் வைஸ் கவர் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஜிஎஸ்லேயே ஒவ்வொரு டாபிக் எடுத்து நம்ம 50 கொஷின்ஸாக வந்து பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ டீட்டெயிலாக வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.